புதுயுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். வேயுரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவே மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தெனுளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பிரசன்ன ஜோதிடம் மற்றும் ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, வள்ளுவர் குல வம்சாவழி உதித்தது அப்படிங்கிறது பெரிய ஒரு பிராப்தம்னே சொல்லலாம் ஐயா. அப்படிப்பட்ட வழியில வந்திருக்கீங்க, மிக சொற்பமே அப்படின்னே சொல்லலாம். எங்களுக்கு கிடைச்சது எங்களுடைய புண்ணியம்னே சொல்லலாம். இன்னொன்னு ஐயா, ஆதிகால பரிகாரங்கள் பத்தி புத்தகம் போட்டிருக்கீங்க. இது முதல் பாகம் ஒண்ணு இருக்கு, 2ஆம் பாகம் ஒண்ணு தயாராயிட்டு இருக்குன்னு கூட சொல்லியிருக்கீங்க இல்லைங்க. அதாவது ஆதிகால பரிகாரங்கள்ல எளிய பரிகாரங்களாவே இருக்கு அப்படின்றது எல்லாருமே ஃபீல் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஐயா. ரொம்ப நன்றி அதற்கும். அதோட இல்லாம ஐயா, வரிசையா நம்ம நட்சத்திரங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போறது உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது 26வது நட்சத்திரம் என்று நினைக்கிறேன். அது குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம பார்த்தோம். அசுபனியில் ஆரம்பித்து அசுபனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அப்படின்னா 26வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 26வது நட்சத்திரம் பூரட்டாதி ப்ளஸ் உத்திரட்டாதி. அப்போது 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி மக்களுக்கு இன்றைக்கி அரங்கேற்றம் செஞ்சுருவோம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 26வது நட்சத்திரமாக இருக்கிறனால, உத்திரட்டாதி நட்சத்திரம்னா முதல் பசுமாடு. நீங்கள் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம பசுமாடுனாலே உத்திரட்டாதின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜீவராசிகளுக்கு ஒரு நட்சத்திரத்தை கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பசுமாடு அப்படின்னு சொன்னால், சமையல் அறை அப்படிங்கிறது உத்திரட்டாதி, கிச்சன் எல்லாமே உத்திரட்டாதியாக வரும். அப்படின்னா பாருங்கள், இது எங்கெங்கேயோ கொண்டு போகிற மாதிரி தெரியும். யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் அது ரொம்ப விருப்பப்படுவாங்க. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சமையல் அறை. இந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் அந்த வாறு பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த உலகத்தை கொண்டுட்டு போய் கரெக்டாக சேர்த்திடுவாங்க. அப்படின்னா பாருங்கள், ஒரு விஷயத்தை ஏதாவது இது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், முதல் அவங்க போய் எல்லா பக்கம் சொல்லிடுவாங்க. அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது. அதை சொன்னாதான் அவங்க மனசே திருப்தியாகும். இப்போ நல்லா யோசிங்க, உத்திரட்டாதினா பசுமாடுன்னு சொல்லிட்டான், அது அம்மானு கத்துச்சுன்னா ஊரே கேட்குதா? அதே போல தான் இவங்க சொன்னால் ஊரே கேட்கு. அப்படின்னா பாருங்கள், அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறக்கும்போது சனி திசையில் தான் அவங்க பிறப்பாங்க. சனி மகா திசை 19 வருஷ திசையில் ஒரு தாயோட கர்ப்பத்தில் இருப்பு ஏதாவது ஒரு 9 வருஷம் 6 மாதம் 10 நாள் இப்படி ஏதாவது இருக்கும். இந்த சனி மகா திசையில் அவங்க பிறக்கும்போது இவங்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. ஏன்னா பசுமாடு. இதுக்கு யார் காவலாளின்னு கேட்டிங்கன்னா, சிவனுடைய பார்வையில் தான் நந்தி எதுக்கால உட்காந்துருக்கும். அப்படின்னா பாருங்கள், எந்த பக்கமே கண் திரும்பாமல் சிவனுக்கு நேராக உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவனுக்கு தூதர்களாக இருக்காங்களா இல்லையா சொல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் சிவன் கோயிலுக்கு போனால்
சிவனை பார்த்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தா பசுமாடு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து வேண்டுதல் கொடுத்தால் நீங்கள் கொடுக்குற மனு கடவுள் எடுத்துக்கு வரான். இது ஆதி காலத்திலே முன்னோர்கள் இதை உருவாக்குறதுனால தான் இந்த பிரதோஷ வழிபாடை கொண்டு வந்தாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் பசுமாடுங்கனால அவங்க சந்தன காப்பு போட்டு பூமாலையெல்லாம் சூடி அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு நேரு உட்கார்ந்தாங்கன்னா அந்த சிவனுடைய நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சொன்னால் உடனே எடுத்துக்குமா. அதனால தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கிட்ட கஷ்டத்தை சொன்னீங்கன்னா அந்த கஷ்டம் குறையும். பசுமாடு நல்லா யோசிங்க. பசுமாடு நந்தி நம்மளுடைய கோயிலுக்கு எதுக்கால போனீங்கன்னா நந்திக்கு குறுக்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் குறுக்க போகக்கூடாது அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் கோயில் கட்டும்போது நம்மளுடைய மூச்சு காற்று சிவனுடைய மூக்கில் இருந்து ஒரு நூலை பிடிச்சி இழுத்தா எங்கே லாஸ்ட் வருதோ அந்த இடத்துல நந்தியை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அப்போது அந்த சிவனுடைய மூச்சு காற்றும் அந்த உயிர் சுவாசங்களும் இந்த நந்திகிட்ட போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவங்க கேட்குறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு லிங்க் இருக்கிறதுனால நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டி கொடுக்குற மனுவெல்லாம் சிவன்கிட்ட போய் சேரதுனால நீங்கள் குறுக்க போகக்கூடாதுன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் நந்திக்கு முன்னாடி குறுக்க போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் உதாரணம் சொல்கிற திருமலைப்பாடி நந்தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் அந்த நந்தி கல்யாணத்தை பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்குமா. கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் நந்திக்குனே கல்யாணம் பண்ண ஊர் தான் திருமலைப்பாடி நந்தீஸ்வரர்னு பேர். இந்த திருமலைப்பாடிங்கிற ஒரு ஊர், அதில் நந்தீஸ்வரர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த நந்திக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய கோவில் உலகத்தில் ஒரே ஒரு இடத்துல தான். அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க திருமலைப்பாடி நந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தினுடைய கர்மவினை தோஷம் அன்றோடு நிவர்த்தியாகும். இதில் என்ன ஒரு உதாரணம் கேட்டிங்கன்னா, சனியுடைய நட்சத்திரத்தில் இவங்க பிறந்திருக்காங்க. சனினா நீதி தேவதை, அப்படின்னு என்ன தர்ம தேவதை. இவங்க நேர்மையாக வாழ்கிறது, மற்றவங்களுக்காக உழைக்கிறது. இந்த நந்திங்கிறதே பசுமாடுன்னு சொல்லிட்டீங்க. மனிதராக பிறந்தா கடவுளுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் மனிதராக போகிறது கடவுளுக்கு நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருளை தான் அத்தனையும் எடுத்து கொடுக்குறீங்க. ஒரு பாலை கொண்டு போய் ஊற்றுனீங்கன்னா கடவுள் கொடுத்தது, ஒரு பன்னீரை கொண்டு போய் ஊற்றுனீங்கன்னா கடவுள் கொடுத்தது, ஒரு பெரிய மாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா கடவுள் கொடுத்தது. இப்படியெல்லாம் இருக்க இல்லையா? ஆனால் மனிதராக இருந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஐயா, அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதாவது அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதாவது எல்லாமே நம்ம சாமிக்கு கொடுக்கறது எல்லாமே இங்கே இருக்கிறத எடுத்து தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாதது என்னது? அதுதாங்கம்மா. அதான் இப்போ அம்மா கேட்டாங்க பார்த்தீங்களா, இது மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பொருளை எடுத்து கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணினீங்கனாலும் இந்த பூமியில் படைக்கப்பட்டது. நம்ம உடம்புலேருந்து நம்ம என்ன கடவுளுக்கு கொடுக்குறோம்னா இந்த முடி ஒன்று தான் நம்ம கொடுக்குறோம். இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவுமே கொடுக்கறதில்ல. அதனால தான் அந்த காலத்தில் கடவுளுக்கு முடி கொடுக்கறத, மொட்டை அடிக்கிறத ஒரு சீர் வச்சுருந்தாங்க. எங்கே ஒரு கோயிலில் போய் செய்வாங்க. நம்ம வேறு எதுவுமே கொடுக்கல. ஆனால் நீங்கள் பசுமாடு பார்த்தீங்கன்னா ஒரு பால் கொடுக்குது, ஒரு செடி பார்த்திங்கன்னா பூ கொடுக்குது. அப்போ கடவுள் படைச்சதை ஏற்கனவே நீங்கள் கொடுக்கலைனாலும் என்னுடைய பொருளை நான் படைச்சதவே எடுத்து நான் படைச்சிக்கிறேங்கிறதுக்காகத்தான் கடவுள் அட்வான்ஸாகவே எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த பல்லாயிரம் மக்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேங்க. அதாவது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நீங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே பகைச்சிக்காதீங்க. ஏன்னு கேட்டால், ஒரு குழந்தை பிறந்தோடனே அது பசிக்கு தாய்ப்பாலுக்காக அழுகும். ஒரு தாயுடைய உடம்பில் தாய்ப்பால் இல்லைன்னா நம்ம பசுமாட்டில் இருந்து அந்த பாலை கொண்டு தான் பல குழந்தைகள் பிறந்து அவங்க வளர்த்திருப்பாங்க. அப்போது உத்திரட்டாதி தான் பசுமாடு. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் தாய்ப்பாலுக்கு சமம். தாய்க்கு சொந்தமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்றைக்குமே உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நம்ம பகையாக எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக தாய்க்கு நிகரான ஒரே நட்சத்திரம் உத்திரட்டாதி. அதனால தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் கொண்டு போய் முன்னோர்கள் வச்சுருக்காங்க. இந்த மீன ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீனம் குருவோட வீடு. இந்த குரு யாருன்னு கேட்டிங்கன்னா குழந்தை. அந்த குழந்தைக்கும் இந்த முதல் உணவு சாப்பிட்றது அந்த பசுமாட்டு பால், அந்த தாய்ப்பால் தான். இந்த உணவில் இருந்து தான் உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது சரியாக தவறான்னு சொல்லுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய அற்புதமான நட்சத்திரம் உத்திரட்டாதி. அதனால தான் அவங்க மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சின்ன குழந்தைங்களோட கை நீட்டி ஓங்கி அடிச்சிடாதீங்க. ஏன்னு கேட்டால், பசுமாடு தான் உத்திரட்டாதின்னு சொல்லிட்டோம். பசுமாடோட உடம்பு பூரா தெய்வம் குடியிருக்கு. நீங்கள் எங்கே தொட்டாலும் தெய்வம், எப்படி பகைச்சிக்குவீங்க? அப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கத்தை நம்ம எடுத்து பார்த்தா எவ்வளவு ரெக்கார்டு இருக்குன்னு பாருங்கள்.
எந்த இடத்துல நீங்கள் தொட்டைனாலும் மகாலட்சுமி தேவதை உடம்பை சுற்றி இருக்காங்க. வாலில் இருக்காங்க, மூக்கில் இருக்காங்க, கண்ணில் இருக்காங்க, காதில் இருக்கிறாங்க, உடம்பில் இருக்காங்க, பசுமாட்டுடைய மடியில் இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே தெய்வம் குடியிருக்கனால தான், இத்தனை தெய்வங்களுக்கும் சொந்தமானதுனால தான் உத்திரட்டாதி என்பது பசுமாடாக இருக்கிறனால தான் வீடு புண்ணிய அர்ச்சனை பண்ணின உடனே முதல் கோமாதா கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி அந்த 2 கண்களும் கட்டின வீட்டை பார்க்கணுமா. அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்தால் சிவன் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காராம், என்னுடைய வாகனம் நந்தி வாகனம் வருது, உன்னுடைய வீடு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த சிவனுடைய நந்தி வாகனம் வந்து முன்னாடி நின்னால் அந்த முந்தி வாகனமாக மாறுங்கிறக்காகத்தான் அந்த காலத்தில் வாகனம் என்பது 4ஆம் பாவம், வீடு என்பது 4ஆம் பாவம். அதனால் 4 கால் உள்ள ஜீவனில் கோமாதாவை முன்னோர்கள் அந்த காலத்தில் இதை உருவாக்கியிருக்காங்க. ஐயா, குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும், ஒரு சந்தேகம். அதாவது இந்த மாதிரி பசுமாடு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை வைத்து அந்த வீடுலாம் வந்து செய்யலாமா? அது ஆமாங்கம்மா, அது பண்ணலாங்க. அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரை வச்சு நீங்கள் அந்த வீட்டில் ஒரு கிச்சன் சமையலறைன்னு சொன்னதுனால தான் இந்த பால் காய்ச்சறக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் வந்து அந்த பால் காய்ச்சும் போது அவங்க அடுப்பை பற்ற வச்சாங்கன்னா அது அணையாத அடுப்பாக மாறுமா. அதனால தான் உத்திரட்டாதி கிச்சன் சமையலறைன்னு சொன்னோம். சமையலறையில் பால் பொங்கும்போது முதன்னு சூடம் பொருத்தி அந்த அடுப்பங்கரையில் போய் அவங்க கற்பூரத்தை பற்ற வச்சாங்கன்னா அந்த சிவனுடைய வாகனம் நந்தியாக இருக்கிறனால என்றைக்கும் அணையாத அடுப்பாக இருக்குங்கிறக்காகத்தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரை வந்து என்றைக்குமே புண்ணிய அர்ச்சனைக்கு யாராவது ஒருத்தராவது இருந்தால் அந்த வீடு வந்து வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னொருத்தர் கேட்டிருந்தார், ஐயா நாங்கள்லாம் வந்து 11ஆவது மாடியில் இருக்கோம், அங்கே ஒரு வீடு வாங்கியிருக்கோம், அந்த இடத்துல நாங்கள் வந்து பசுமாடை மேலே லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு வர முடியாது, இதுக்கு ஏதாவது ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வீடு வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பசுமாடு வந்து பஞ்சலோகத்தில் கடையில் இருக்குது, அந்த பஞ்சலோகத்தில் இருக்கிறத வாங்கி அந்த புது வீடு வாங்கி மாலையெல்லாம் சேர்த்து மாந்தலையெல்லாம் கட்டி வாசப்படிக்கு முன்னாடி தண்ணியை தொளித்து தலவாழை இலையை போட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய தட்டை வச்சு அந்த கோமாதா பசுமாட்டுக்கு வந்து பால், பன்னீர், தேனி, இளநீ, மஞ்சள் நீரெல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு பில்லு, போர்வை, அதுக்குண்டானது எல்லாம் வஸ்திரமெல்லாம் கொடுத்து தீபாரதனை காமிச்சு பூஜை பண்ணி, கோமாதா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு பசு தேவதையாக நான் நினச்சிக்கிறேன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்து எல்லா வீட்டையும் சுற்றி காமிச்சு பூஜை அறையில் வைங்க, அதுவே உங்களுக்கு கோமாதா வீட்டுக்கு வந்தது சமன்னு சொல்லியிருக்கேன். அதாவது பஞ்சகவ்யம், அதை பஞ்சலோகத்தில் செய்கிறேன் இல்லைங்களா. பசுமாடு, அந்த பசுமாடுங்கிறது ஒரு பித்தாளையில் இருக்கலாம், உள்ளது இந்த மாதிரி ஒரு பஞ்சலோகத்தில் இருக்கலாம். பஞ்சலோகத்திலே செய்யப்பட்ட ஒரு பசுமாடு. அது வந்து மேலே நம்ம ஒரு ஜீவராசி கூட்டிகிட்டு போக முடியாதுங்கிறதுக்காக சாமினாலும் சிலை தான், இதுவுனாலும் சிலை தான். இது உச்சவர், அது மூலவர், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இதை செய்யுங்கன்னு நம்ம சொன்னோம். அப்போ பாருங்கள், உத்திரட்டாதி நட்சத்திரம் இல்லாத உலகம் எதுவுமே இல்லை. அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுல நீங்கள் போய் ஒரு கோயிலே நட சாத்திட்டாங்கன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. நந்தி காதில் போய் நம்ம மனு கொடுக்கணும், அதை கொடுத்தா கடவுளை எடுத்துக்குவான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நந்தி காதில் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வேளை கோயிலில் போகும்போது நட சாத்தியிருந்தாங்கன்னா பசுமாடு எங்கே இருக்குதோ அங்கே போய் ஒரு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுத்துட்டு பசுமாடு காதில், உயிரோடு இருக்கிற பசுமாடு காதிலே போய் எனக்கு கல்யாணம் நடக்கணுங்க, எனக்கு வந்து வாழ்க்கையில் எனக்கு கடன் தீரணும், என்னுடைய நோய் தீரணும்னு சொல்லி அவங்க காதை எப்போ விரித்து தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்கும்போது பாருங்கள் காது மேலே போகும். அப்போ நீங்கள் கேட்டால் இதுவும் கடவுள் ஏற்றுக்கொள்வார். அப்படின்னா பார்த்துங்க. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்து முன்னோர்கள் அந்த காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தில் வந்து 4 கால் ஜீவராசி வச்சு தான் அந்த விவசாயத்துக்கு அந்த மாடு தான் வந்து இன்றைக்கும் சாப்பாடு போட்டிருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, நான் மாடாக உழைச்சி ஓடா தேஞ்சு நான் இந்த உலகத்தில் நான் என்னுடைய குழந்தைகளையெல்லாம் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு யார் காரணம்னா முழுக்க எல்லாருடைய வீட்டிலையுமே பசுமாடு ஆதி காலத்தில் இருந்துச்சு. அந்த பசுமாடில் இருக்கக்கூடிய பாலை கறந்து இவங்களும் சாப்பிட்டுட்டு அந்த சொசைட்டியில் கொண்டு போய் அவங்க பாலை உலகத்துக்காக விற்றாங்க. அந்த பால் விற்று, மோர் விற்று, தயிர் விற்று பல குழந்தைகளை காப்பாற்றினால தான் சிவனே படி போட்டதுக்கு பசுமாடே பால் சாட்சி. ஐயா, அருமையாக சொல்லியிருந்தீங்க. அவங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி மெய் சிலிர்க்க வைக்கும் தகவல்கள்னே சொல்லலாம் மறுபடியும். அதோடு இல்லாமல் ஐயா, இப்போ அவங்களுக்குன்னு ஒரு சோதனைன்னு இருக்கும், அவங்க வணங்க வேண்டிய தெய்வம், அவங்க போக வேண்டிய கோயில் ஏதாவது இருக்கு? கண்டிப்பாங்கம்மா. அதாவது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவங்க சனி மகா திசையில் பிறந்து புதன் திசையில் பிறந்து அது சனி மகா திசையிலேருந்து லைனாக ஆர்டராக வருவாங்க.
பிறக்கும்போது சனி திசையில் பிறப்பாங்க ஒரு 10 வயசுக்குள்ளே. அப்புறம் புதன் ஒரு 17, கேது ஒரு 7, அப்போ 10 ஒரு 17 27, கேது ஒரு 27 ஒரு 34, சுக்கிரன் ஒரு 20 54, சூரியன் ஒரு 6. அப்போ 60 வயசுங்கும் போது சூரியன் திசையில் அவங்க கம்ப்ளீட் ஆயிடுவாங்க. அப்போ சந்திரன் திசையோடு 60லேருந்து 70 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ரிட்டையர்டு வயசு. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கடன் பட்டாலும் இந்த கடனை அடைக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு பிறவி எடுத்தாங்க. போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செய்தனோ, நான் என்ன தர்மங்கள் செஞ்சனோ, என்னுடைய பாவ புண்ணியமெல்லாம் சரி செய்கிறக்காக இந்த உலகத்தில் உத்திரட்டாதியில பிறவி எடுப்பாங்க. அதனால தான் அந்த காலத்தில் நான் யாருக்கிட்டையோ போன ஜென்மத்தில் கடன் வாங்கியிருக்கனால உங்கள் வீட்டில் நான் மாடாக உழைக்கிறேன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதுதான் உத்திரட்டாதி. அப்படின்னா பார்த்துங்களேன், இந்த மாடாக உழைச்சி அதுக்குண்டான வருமானத்துக்கு உண்டானது எவ்வளவு காலம் அவங்களுக்கு கடன் வாங்கியிருக்கிறோமோ அந்த கடனை கட்டுறக்காக அந்த வீட்டில் மாடாக பசு மாடாக பிறப்பாங்களாம். அதனால தான் இந்த பால் சும்மா போகலை. இந்த பால் போய் சொசைட்டியில் கொடுத்தாங்கன்னா அது காசாக மாறுது. அது அவரோட கடன் தான் அடைக்கிறாங்க. அதனால தான் எப்போவுமே கடன் தீரணும். உங்கள் வாழ்க்கையில் உண்மையாலுமே கடன் தீரணும். இந்த கடனெல்லாம் தீர்ந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 19 முறை பசுமாட்டை சுற்றி கோமாதா பூஜையை ஒரு பூஜை எடுத்து அவங்களுக்கு பழம் அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செவ்வாயுடைய ஓரை வரும். அப்போ சிவன் கோயிலில் கோமாதா பூஜை நடத்துவாங்க. அப்போ போய் நீங்கள் 19 முறை அந்த பசுமாட்டை நிறுத்தி வச்சு சுற்றி கற்பூரம் பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டு சூடம் அமைஞ்சதுக்கப்புறம் அந்த கோமாதாவை நல்லபடியாக விழுந்து கும்பிட்டு வந்தால் அன்னையில் இருந்து கடன் அடையுமா. அதனால தான் அந்த காலத்தில் கடன் வரக்கூடாது, மகாலட்சுமி வீட்டில் எப்பவும் செல்வம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வீடு புண்ணிய அர்ச்சனைக்கு செல்வம் செழிப்பாக வாழ்கிறக்காகத்தான் கோமாதா பூஜை முதல் பண்ணுறாங்க. அப்படின்னா பாருங்கள், அப்போது வறுமை அதாவது செல்வம்னா என்ன, பணம் இல்லைன்னா தான் நம்ம கடன் வாங்குகிறோம். அந்த பணக்கார தெய்வத்தினுடைய தேவதையே வந்துருச்சுன்னா நம்ம எதுக்கு கடன் வாங்குகிறோம். அப்போ பாருங்கள், எல்லா கோயிலையும் பாருங்கள், முக்கியமான கோயிலையெல்லாம் பசுமாடும் நந்தியும் ஏன் வச்சுக்கிறாங்கன்னா, அந்த நந்திங்கிறது பெரிய பெரிய கோபுரத்து மேலே கூட 4 மூலையில் வச்சுருப்பாங்க. மகாலட்சுமி 4 பக்கம் சுற்றி இருந்தால் அந்த ஊர் செல்வமாகுமா. அப்படி ஒரு கோயில் இருந்துச்சுன்னா அந்த ஊரில் செல்வந்தராக பிறப்பாங்களாம். பாருங்கள், ஒவ்வொரு பக்கம் பாருங்கள், ஒவ்வொரு கோயிலில் சிங்க வாகனம் வச்சுருப்பாங்க. சிங்க வாகனம் வச்சு சிங்கத்திலேயே இருக்கும். அந்த சிங்க வாகனத்துக்கு ஒரு சில இடத்துல ஊரில் பாருங்கள் 4 மூலையிலையுமே பசுமாடை 2 உடம்பை ஒன்றா சேர்த்து 2 ஒரே உருவமாக பார்ப்பாங்க. அது எதுக்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் வச்சுக்கிறாங்கன்னா, மகாலட்சுமி தான் பசுமாடு. இந்த ஊரில் மகாலட்சுமியுடைய செல்வம் என்றைக்கு 4 திசையிலும் செல்வந்தராக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் அந்த கோபுரத்து மேலே கொண்டு போய் பசுமாடை கட்டியிருக்காங்க. இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலம் யோசிக்கலைன்னா இவ்வளவு செல்வம் செழிப்பு நம்ம நாட்டுக்கு வந்திருக்குமா. அப்போ எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம்னு பாருங்கள். இது எல்லாம் தான் ஒரு விஷயம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த பசுமாட்டு கோமயத்தை வீடு பூரா தெளித்தா வீடுக்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கு செல்வம் செழிப்பாக இருக்கோன்னா நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரமோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கோ கொஞ்சம் கோமையும் பன்னீரும் நம்ம ஒரு தண்ணியில் கலந்து நீங்கள் முதல்ல குளிக்கும் போது கடைசி தீர்த்தமாக நீங்கள் கோமையை தீர்த்து நீங்கள் குளிங்க, நீங்கள் செல்வந்தராவீங்க. என்னங்க ஏன்னு கேட்டால், வீடு பூரா தெளிச்சிட்டோம், வீடு சுத்தமாகி செல்வம் வருது. நம்ம உடம்பில் அந்த கோமாதாங்கிறது சிவனுடைய அந்த நந்தி. அப்போ அவங்கக்கிட்ட என்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை சுத்தப்படுத்தக்கூடியது கோமயம்தான். அப்போ பசுமாடுலேருந்து வரக்கூடிய கோமயம் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒரு கணபதி ஹோமம் பண்ணும்போது ஒரு அர்ச்சகர் வருவார். அவர் முதல்ல கோமயத்தை தெளிப்பார், அப்புறம் பன்னீரை தெளிப்பார், அப்புறம் மஞ்சளை தெளிப்பார், அதுக்கப்புறம் ஒரு துண்டு விரிப்பார். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் உட்கார்ந்து இந்த குண்டல சக்தியிலேருந்து வரக்கூடிய சக்திகள் எல்லாம் நம்ம உடம்புலேருந்து அவ்வளவு சக்தியை உடம்புல ஏற்றி வச்சுருப்போம். நம்ம வெறும் நிலத்தில் உட்காந்தா நம்ம சக்தியெல்லாம் ஈர்ப்பு சக்தி மண்ணில் கீழே இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற சக்தி கீழே போயிருன்னு சொல்லி ஒரு துண்டோ முக்காலியில் தான் உட்காருவார். இது நீங்கள் நல்லா யோசிங்க. ஒரு தர்பை அடியில் போட்டுக்குவார். இது ஏன் இதெல்லாம் அந்த காலத்தில் சாஸ்திரங்களை எல்லாம் முன்னோர்கள் இதை ஆதி காலத்தில் பாரம்பரியமாக செஞ்சாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற சக்தியை நம்ம சேமித்து வச்சா மட்டும்தான் இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ முடியும். அது எந்த வீட்டுக்கு பூஜைக்கு போனாலும் இந்த அங்கீகாரத்தை செய்வாங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் ஏன் அதெல்லாம் பண்ணுறாரு நீங்கள் நினைக்கிறீங்க. நம்ம வீட்டில் பாயில் உட்கார மாட்டார் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவங்க. ஒரு புது துண்டு விரிப்பாங்க, இல்லாட்டி ஒரு புது முக்காலியில் உட்காருவாங்க. ஏன்னா இந்த உடம்பை பூமாதேவி தாங்குது. நம்ம உடம்புல இருக்கிற சக்திகளை எல்லாம் கீழே கொண்டுட்டு போயிடும்.
யாருமே நீங்கள் வெறும் நிலத்தில் உட்காராதீங்க. உட்காந்தீங்கன்னா உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி, நீங்கள் ஒரு முக்காலியோ ஒரு துண்டை போட்டு உட்காந்தீங்கன்னா எந்த சக்தியாக இருந்தாலும் அதுலேயே நின்றுக்கும், பூமி கட்ட போகாது. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்லை மேலே வீசுங்க, நிற்குமான்னு பார்க்கலாம். எல்லோரும் கேட்டாங்க, சார் கடவுளை நான் எல்லாருமே நான் கடவுளை கும்பிட்டு தான் இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் கடவுளுங்கிற ஒரு உணர்வு எதில் சார் நான் தெரிஞ்சுக்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு 1/2 கிலோ கல்லை எடுங்க, ஒரு 1/2 கிலோவில் மரக்கட்டை எடுங்க, கடலில் கொண்டு போய் அந்த 1/2 கிலோ கல்லை கொண்டு போய் போடுங்க, மரக்கட்டையும் கொண்டு போய் போடுங்க. அந்த கல் என்னாகுன்னு கேட்டேன், கல் கடலுக்குள்ளே போயிருன்னாரு. அந்த கட்டை என்னாகுன்னு கேட்டேன், கட்டை கடலில் மிதங்குன்னாரு. அப்போ கட்டை மிதங்குது, அந்த கடலுக்குள்ளே கல் உள்ளே போயிடுது. அந்த கல்லை நீங்கள் போய் பார்க்கணுன்னா கடந்து 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 உள்ளே போனால் தான் கடவுள் தெரியும்னு சொன்னேன். அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் கல்லில் சிலை செஞ்சு வச்சு கடவுளாக வணங்குங்கன்னு உங்களை கடந்து போய் கடலுக்குள்ளே போய் தேடி எடுத்து அந்த கடவுளை பார்க்க வேண்டாங்கிறக்காக கல்லில் கடவுள் செய்து வச்சுருக்காங்க. அது கடவுள் படைச்சது. 50,000 வருஷம் வந்தால் தான் மண்ணு கல்லாக மாறும். அந்த கல் தான் கடவுள் சிலையாக வச்சு இன்றைக்கி எல்லா அபிஷேகம் பண்ணி அதுலேருந்து ஒரு இறையாற்றல் உங்களுக்கு வருது. இதை கடந்து உள்ளே போனால் கடவுள் தெரியுமா? அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் எல்லாமே சரியாக செய்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு கோயிலும் 3000 வருஷம் 4000 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். அங்கே இறையருள் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு அந்த பவர் அந்த கோயிலுக்குள்ளே போனால் அந்த எனர்ஜி கிடைக்குது. இது எல்லாமே பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து தான் எடுக்கப்பட்டது. உத்திரட்டாதி சனி என்பது கருங்கல். இந்த கருங்கல் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கிறதுனால தான் நந்தியை கருங்கல்ல செய்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் சனி என்பது கர்மா. இது சனி திசையில் தான் இவங்க பிறந்திருக்காங்க. அப்போ கர்மாவை குறைக்கிறதுக்கு எங்கே போகணும்? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலோ, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு உணவு வாங்கி கொடுத்தாலோ, ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தாலோ 1% கர்மா குறையுது. அப்போ இப்படியெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் இருக்கிறதுனால என்றைக்குமே நந்திக்கு இப்படி ஒரு பிரதோஷ வழிபாடு ஏதாவது வந்துச்சுன்னா, வயசானவங்க கோயிலுக்கு போக முடியலனா ஒரு சந்தனத்திலேயே ஒரு லிங்கம் செஞ்சு, சந்தனத்திலேயே ஒரு நந்தி செஞ்சு, அதுக்கு பொட்டு பூஜை பண்ணி தேங்காவில் உடைச்சி பிரதோஷத்தன்னைக்கு பூஜை பண்ணி, எந்த புள்ள கஷ்டமாக இருக்குதோ அந்த பிள்ளைக்கு அடுத்த பிரதோஷத்தன்னைக்கு தாய் வீட்டை சேதனமாக கொடுங்க, உங்கள் புள்ள நல்லா பிழைக்கி. அருமை ஐயா, அதாவது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. இந்த ஆதிகால புத்தகம் பற்றியும் உங்களை எப்படி சந்திக்கிறது என்பது குறித்தும் நேயர்களுக்கு சொல்லணும். சரிங்கம்மா. அதாவது இதெல்லாம் மக்களுக்காக இந்த ஆதிகால பரிகாரங்கள் உருவானதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி என்னென்னா, நம்ம ஆஃபீஸில் நிறைய மக்கள் இந்த புத்தகம் வாங்கி படிக்கிறாங்க. என்னென்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு புத்தகத்தில் ஒரு நல்ல கருத்து இருந்தால் அது மைண்டில் நிற்கும். அதனால் 5 வயசில் குழந்தைங்க பள்ளிக்கூடம் போய் படித்தாங்க. அன்றைக்கி நான் பள்ளிக்கூடம் போது புத்தகத்தை எடுத்துன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆதிகால பரிகாரமே 5 வயசு குழந்தையிலேருந்து 50 வயசு 60 வயசு உள்ளவங்களும் கூட அந்த புத்தகத்தை வாங்கி ஏன் படிக்கிறாங்கன்னா, இந்த ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த நினைவுகள் எல்லாம் இதில் வருது. அதனால் அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தகத்தில் நம்ம எழுதும்போது 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம் எழுதினோம். இந்த புத்தகம் ஒரு பெரிய ஒரு A4 சைஸு. இது என்னுடைய பெரிய ஒரு சொத்தாகவே இதை நான் படைச்சிட்டேன். இந்த உலகத்துக்காக ஒரு படைப்பு. இது கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்லைனில் 2 நாளில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம், கோவிலில் நம்மளுடைய குலதெய்வ பிரசன்னங்கள் பார்க்குறோம். இது ஜாதகம் பார்க்கக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதில் சுப மாரிமுத்துன்னு நீங்கள் போனீங்கன்னா இது மாதிரி 1000 பதிவுகள் 1500 பதிவுகள் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நம்ம விஸ்வாமித்திர கோயிலுக்கு பௌர்ணமிக்கு எல்லா மக்களையும் அழைச்சிட்டு போகிறோம். எல்லாமே நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.